நம்பிக்கை அப்படிங்கிற இந்த ஒரு சின்ன டாபிக்ல சில விஷயங்கள் பேசணும்னு ஆசைப்படுறேன். நம்பிக்கை கொடுத்த தமிழ் படங்கள் என்னென்ன உங்களுக்கு? அழகி, மூன்றாம் பிறை, பொற்காலம். அழகியை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் நிறைய நேரம் சொல்லுவேன், எழுத்தாளர்களில் வந்து கீரா எப்படி வந்து இலக்கியம்ங்கிறது எங்கேயோ வானத்திலிருந்து வரதில்லை, உன் பக்கத்தில் இருக்குது, உன் தட்டில் இருக்குது, உன் டேபிளில் இருக்குது, உன் சட்டை பாக்கெட்டில் இருக்கிற பக்கத்துலேயே இருக்கிறது தான், நீ பார்க்குறது தான் இலக்கியம், நீ பேசுகிறது தான் இலக்கியம்னு எப்படி எளிமையாக காட்டினாரோ, அந்த மாதிரி வட தமிழ்நாட்டில் இருந்த மக்களோட வாழ்க்கையை அவ்வளோ எளிமையாக காமிச்சது அழகி படம் தான். 3 நம்பிக்கை கொடுத்த மனிதர்கள் தமிழ் சினிமா. ஐயோ, அதுதான் நான் பயாஸ்கோப்பில் சொன்னேனே, வாழ்க்கையோட. நான் இன்னைக்கு பயாஸ்கோப்னு ஒரு படம் இல்லை, சினிமாக்காரனாக கூட இல்லை, ஒரு மனிதனாக நான் ஊரில் சர்வைவல் பண்ணிட்டு கூட இருந்திருப்பேனா இருக்க மாட்டேனா அப்படின்ட்டு எனக்கு ஒரு சந்தேகம். அதில் வந்து நான் பிரித்து பார்க்க முடியாது, இரட்டை மனிதர்களாக அந்த மாதிரி சொல்ல முடியும். சேரன், ரோகிணி, இவங்க வந்துட்டு சேரனை வந்து இல்லைன்னா இன்றைக்கி வெங்காயம் வந்து திரும்ப ரீரிலீஸ் ஆகிருக்காது, இந்த பயாஸ்கோப் படம்லாம் வந்தே இருக்காது. இது எனக்கு ரொம்ப ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக அவங்க எனக்கு வாழ்க்கையில் வந்து நல்ல படம் எடுத்தால் போதும், ஏதோ ஒரு இடத்துல வந்து அதை வீரியம் உள்ள விதை பாறையிலும் முளைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நீ சரியாக ஒரு விஷயத்தை எடுத்துட்டியா, அது எங்கேயாவது வெடித்து வந்து உனக்கு வந்து மக்களை போய் சேர்ந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்தவங்க அவங்க 2 பேரும். அப்புறம் எனக்கு இப்போ சமீபத்தில் வெங்காயத்துக்கு பிறகு பயாஸ்கோப் வந்து ரொம்ப, அதுவுமே ஒரு ஸ்ட்ரகிள் தான். இந்த புது படம், இந்த மாதிரி மாற்று சினிமாவை வந்து நம்ம வேறு, நீங்கள் சொன்னீங்களே ஒரு ஈரானிய படம் மாதிரி நம்ம யதார்த்தமான படங்கள் பண்ணணும்லாம் நம்ம முயற்சி பண்ணிடுறோம். ஆனால் இந்த வியாபாரம் உலகம் இருக்குது இல்லைங்களா, அது நீங்கள் அழகாக ஒரு செடியை நட்டு பூ பூத்து அதுக்கு தண்ணி விட்டு நீங்கள் பராமரிக்கிற மாதிரியான மனநிலையில் நம்ம எடுத்துகிட்டு வருவோம். இங்கே வந்தால் கசாப்பு கடையில் வச்சு கத்தி வச்சு வெட்டுற மாதிரி தான் இவங்களோட பார்வையிலாக இருக்கும். நமக்கு அப்படியே உயிர் போகுண்டு, என்னடா ரசித்து நாங்கள் எடுத்து ஒரு படைப்பை கொண்டாந்து மக்களுக்காக நிறுத்தும் போது அது அந்த வியாபார வார்த்தைகள் இருக்கும் இல்லைங்களா, அது சம்மந்தமே இல்லாத ஒரு வார்த்தைகளாக தான் இருக்கும். இப்படியான ஒரு சூழலில் திரும்பவும் இந்த புது படங்கள், ஒரு மாற்று சினிமாவை வந்து எளிமையாக்கணும்னு வேறு நம்ம ஒரு முயற்சி எடுக்கிறோம். சினிமாங்கிறது வந்து கற்பனை உலகம், அது வந்து சினிமாக்காரன் இறங்கி போனாலே வந்து எல்லாரும் கூடி நின்று ஃபோட்டோ எடுக்கணும், அவர்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கணும் அப்படிங்கிறத எதிர்பார்த்துக்கிட்டு இருந்ததில்ல. டே அப்படிலாம் ஒன்றும் இல்லை, உனக்குள்ளே இருந்து ஒருத்தன் ஒரு படம் எடுப்பான், அதை நீ அவனை மாதிரியே பாரு, நீ அவனை மாதிரி எடுக்கலான்ட்டு எளிமையாக நீ எடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அதுவே இங்கே பெரிய நமக்கு ஒரு அயற்சியை ஏற்படுத்துது வியாபாரம்னு வரும்போது.